அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் விமான நிலையத்திற்கு நில எடுப்பு எதிர்த்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தை அடுத்து தற்பொழுது வஜ்ரா வாகனங்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பெண்கள் அங்கு மயங்கி விழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் போராட்டத்தின் போது பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், அங்கு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது பெண்களும் மயங்கி விழக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்த்து வர முடிகிறது. ஒருபுறம் போலீசாரும் குவிக்க பட்டிருக்காங்க. அவர்களுக்கான உடனடி உதவி அப்படின்றது செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? நிச்சயமாக, அதாவது சின்னொடுப்பு கிராமத்தில் அதிகாலை முதலே அந்த நிலத்தை கையகப்படுத்த வந்த அதிகாரிகளும் கிராம மக்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதிகாலை முதலே கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் தற்போது பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலையில் இந்த நிலத்தை கையகப்படுத்துவதாக அதிகாரிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உதவியோடு சின்னொடுப்பு பகுதியை நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வந்த நிலையில் கிராம மக்கள் இரவு முழுவதும் தங்கி சாலையிலே படுத்து இருக்கிறதை அறிந்து ஊர் எல்லை பகுதியிலே காவல்துறையினர் அனைவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் பின்பு கிராமத்தை முற்றுகையிட பொழுது காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்கும் போராட்டமானது ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது போராட்டக்காரர்கள் எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்காமல் எங்களது இடத்தை காலி செய்ய முடியாது என ஒரே இப்படியாக சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கவிதா என்ற பெண் ஒருவர் மயங்கிய நிலையில் அவர்களுக்கு அங்கே உள்ள ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு ஆம்புலன்ஸிலே அவர்களுக்கான உதவி செய்யப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து எங்களுக்கு மாற்று இடம் வழங்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதும் இல்லை. எங்களுக்கான உரிய அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை முழு ஏற்பாடு எந்த உடன்பாடும் இல்லாததால் எங்கள் இடத்தை கையகப்படுத்தக்கூடாது எனவும் போராட்டக்காரர்கள் கூறி வருகின்றனர். ஒருபுறம் இளைஞர்கள் தண்ணீர் தொட்டியின் மீது அமர்ந்து தற்கொலை செய்ய போவதாக போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறை என்ன செய்வது என்று தெரியாமல் ஊர் எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து கிராமத்தில் பெண் மயங்கி விழுந்த நிலையில் தற்போது அவர்களுக்கான உணவு, தண்ணீர் உள்ளிட்ட ஏற்பாடுகளை போராட்டக்காரர்கள் செய்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.